வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். நான் வாசித்த, எனக்கு பிடித்த, நான் ரசித்த கவிதைகளில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த கவிதைகள் சொல்லவா. இன்றைய கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் மலேசிய கவிதையொன்றை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஓவியரும் வடிவமைப்பாளருமான சந்துருவின் முதல் கவிதை புத்தகம் மங்கிய நீல புள்ளி. இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். கூகை பதிப்பகம் ரொம்ப நேர்த்தியான முறையில் இந்த கவிதை புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க. நம்ம நாட்டில் வரக்கூடிய பெரும்பாலும் வரக்கூடிய வழக்கமான கவிதை புத்தகங்களின் வடிவமைப்பிலிருந்து சற்றே மாறுபட்ட ஒரு வடிவமைப்பாக இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியீடு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பக்கமும் அதன் வடிவமைப்பில் ரொம்பவும் அழகாக கவரும் வகையில் இருக்கிறது. சொல்லவா வேணும், ஓவியர் சந்துருவே சிறந்த வடிவமைப்பாளர் தானே. இந்த கவிதைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமா? இப்படி நான் பேசலாமான்னு கேட்டுட்டு பேசுகிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாமல் போனால் நான் என்ன பண்ணுறது? இதுவே நமக்கு ஒரு மாதிரியான மனப்பதற்றத்தை கொடுக்கும் பொழுது, அதாவது நம்ம சொன்னதே யாருக்கிட்ட சொன்னோமோ அவங்களுக்கு புரியாத ஒரு சூழலில் நம்ம சொல்லாத ஒரு செய்தியை அல்லது நம்ம சொல்லாத ஒரு உணர்வை அவங்க புரிஞ்சுக்காமல் போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்க தான் செய்யுது. சில சமயங்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் நம்முடைய எதிரில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. சில சமயங்களில் நம்ம எதிரில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்க மண்டைக்கு அது ஏறவே ஏறாது, அவங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் உறவுகளின் நட்புகளின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இது அதிகமாகவே இருக்குது. நாம் ஒன்று சொல்லும் பொழுது அது வேறொன்றாக பொருள் கொள்ளப்படுது அல்லது வேண்டுமென்றே பொருள் மாற்றப்படுது. இது எல்லாமே ஒரு பெரிய சிக்கலுக்கு தொடக்க புள்ளியாக அமையுது குடும்ப உறவுகளில். இதை நம்ம அதிகமாக பார்க்கலாம். பேசாமல் அதை அன்றைக்கி நீ சொல்லியிருக்கலாம் தானே, நீ சொல்லியிருந்தா நான் அப்படி செய்திருக்க மாட்டேன்லன்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன், நான் சொன்னதா உங்களுக்கு தெரியுமா? இன்னமோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் செய்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும்னு விட்டுட்டேன். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. நான் அப்போவே நினச்சேன் இதெல்லாம் நடக்கும்னு. ஏப்பா நினச்சிய, நீ சொல்லியிருக்க வேண்டிதானே. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான சூழலில் இந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்திருப்போம். உறவுகள் இருக்கக்கூடிய புனிதத்தை, உறவுகளில் இருக்கக்கூடிய உன்னதத்தை தொடர்ந்து படைப்புகள் வழியாக பல படைப்பாளர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் புனிதம் அதில் இல்லை. அதனை அந்தளவுக்கு பேணி காக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யதார்த்தம் இங்கே வேறையாக இருக்குது. அந்த உறவுகளில், அந்த கட்டமைப்பில் எந்த ஒரு உன்னதமும் கிடையாது அப்படின்னு போட்டு உடைக்கக்கூடிய வகையில் படைப்பாளர்கள் ஒரு பக்கத்து படைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் இந்த இரண்டு தரப்புகள் சொல்லக்கூடிய கதைகளையும் எழுதக்கூடிய படைப்புகளையும் தொடர்ந்து வாசிக்க தான் வேண்டும். நமக்கான ஏதோ ஒரு செய்தி இந்த இரு தரப்புகளிலிருந்தும் இருக்க தான் போகுது, இருக்கவும் செய்யும். அப்பா மகள், அப்பா மகன், அம்மா மகள், அம்மா மகன், இந்த மாதிரியான உறவுகள் குறித்து பல படைப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. சிறந்த சினிமா படங்கள் வந்துகிட்டு இருக்கு, அற்புதமான பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கக்கூடிய கவிதைகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த இரண்டு உறவுகளும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு. இவங்க பேசுறது புரியுதா இல்லையா, அல்லது புரிஞ்சிக்க நாம் முயற்சி பண்ணுறோமா இல்லையா அப்படின்ற நம்மை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய படைப்புகளும் இருக்குது. இந்த கவிதைக்கு போகிறதுக்கு முன்பாக இது எல்லாம் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த கவிதை ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய கவிதை தான். 2 பேருடைய உரையாடல் தான். 4-5 வரிகளுக்குள்ளே தான் அந்த கவிதையை எழுத்தாளரும் கவிஞருமான சந்துரு எழுதியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி இது இன்னொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டி போகக்கூடிய கவிதை. இதுவும் அப்பா மகளின் உரையாடல் தான். கவிதைக்கு போகலாமா? அப்பா என்றாள். என்ன என்றேன். ஒண்ணுமில்லை என்றாள். அப்பா எங்கும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் என்றேன். கவிதை எழுத்தாளர் அங்கே முடித்து கொண்டார். மக ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அப்பா என்னன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பான்னு மக அதை சொல்லாமல் போகும்போது கூட
அப்பா சொல்கிறாரு, நீ ஏன் இப்போ கவலைப்படுற, நான் தான் இங்கே தான் இருக்கேன் தானே, நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக தன்னுடைய மகள் என்ன சொல்ல போகிறாள் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர், குறிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அப்பாக்கள் கிடைப்பது மிகப்பெரிய வரம். அது மட்டும்தான் அந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. நாம் இன்னும் கொஞ்சம் அடி முன்னகர்ந்து போகலாமா? எப்படி தான் என்ன சொல்ல போகிறனோ அப்படின்றத அப்பா சரியாக புரிஞ்சுக்கிறாரோ, அதே மாதிரி தான் என்ன சொல்லணுமோ அப்படின்றத மிக சரியாக அப்பாவுக்கு புரிய வைக்கக்கூடிய மகளும் புரிய வைக்கக்கூடிய மகனுமே இங்கே தேவைதான். இது தான் நம்மளை இங்கே யோசிக்க வைக்கக்கூடிய ஒன்று. இந்த கவிதையில் ஒரு பக்கம் மட்டுமல்ல, அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்க வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. என்ன அது? அப்பாவுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை. அது அந்த உறவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும், அந்த உறவுகளுக்கு நம்ம எவ்வளவு ஒரு புரிந்துணர்வை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் புகுத்திருக்கு. ரொம்ப சின்ன ஒரு கவிதையாக இருந்தாலும், இருவரின் உரையாடலாக இருந்தாலும், அந்த உரையாடல் அந்த இருவரையும் தாண்டி எங்கெங்கோ போகிறது அந்த கவிதை மூலம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை அந்த கவிதை நான் வாசிக்கிறேன். அப்பா என்றாள். என்ன என்றேன். ஒன்றுமில்ல என்றாள். அப்பா, எங்கும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என்றேன். இப்படியான உறவுகள் நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கிறத விட நாம் இப்படியான உறவுகளாக இருப்போம். மீண்டும் நாளை நம்முடைய கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் மேலும் ஒரு கவிதையோடு வருகின்றேன். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி. நன்றி, வணக்கம்.